வணக்கம் தோழிகளே மற்றும் தோழர்களே. மத்திய அரசில் சிறந்த சம்பளத்துடன் பட்டதாரிகளுக்கான புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பணியாளர் தேர்வாணையம் அதாவது எஸ்எஸ்சி வெளியிட்டுள்ள ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை வேலைவாய்ப்பு அறிவிப்பின் மூலம் 14,580 காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த வேலைவாய்ப்பு மூலமாக அஞ்சல் துறை, தகவல் தொடர்பு அமைச்சகம், மத்திய அரசு அலுவலகங்கள், நிதி அமைச்சகம், போதைப்பொருள் தடுப்புத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, ரயில்வே அமைச்சகம் மற்றும் பல துறைகளில் நியமனம் நடைபெற உள்ளது. கல்வித் தகுதி: எல்லா பதவிகளுக்கும் பொதுவாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். ஜூனியர் ஸ்டாடிஸ்டிக்கல் ஆபிசர் பதவிக்கு 12ஆம் வகுப்பில் கணிதத்தில் 60% மதிப்பெண்கள் இருந்தாலோ அல்லது பட்டத்தில் ஸ்டாடிஸ்டிக்ஸ் பாடமாக இருந்தாலோ விண்ணப்பிக்கலாம். ஸ்டாடிஸ்டிகல் இன்வெஸ்டிகேட்டர் பதவிக்கு 36 மாதங்கள் அல்லது 6 செமஸ்டர்களில் ஸ்டாடிஸ்டிக்ஸ் படித்திருப்பது கட்டாயம். மற்ற அனைத்து பதவிகளுக்கும் பட்டம் இருந்தாலே போதும். கடைசி ஆண்டு படிக்கிறவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்குள் படிப்பை முடித்ததாக சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். வயது வரம்பு: குறைந்தபட்சம் 18 வயது, அதிகபட்சம் 32 வயது. பதவிக்கு ஏற்ப வயது வரம்பு மாறலாம். ஊதிய விவரம்: பணியின் அடிப்படை ஊதியம் மாதத்திற்கு 81,000 ரூபாய் வரை வழங்கப்படும். தேர்வு முறை: 2 கட்ட கணினி அடிப்படையிலான தேர்வு நடைபெறும். டியர் 1 கணினி வழி தேர்வு, டியர் 2 கணினி வழி தேர்வு. விண்ணப்பக் கட்டணம்: பெண்கள், எஸ்டி, எஸ்சி, முன்னாள் படைவீரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கட்டண விலக்கு. மற்றவர்கள் ஒரு 100 ரூபாய் கட்டணம் ஆன்லைனில் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்கும் தேதி: கடைசி தேதி ஜூலை மாதம் 4ஆம் தேதி. விண்ணப்ப முறை: அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று அப்ளை பட்டனை கிளிக் செய்து ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும். பின்னர் உள்நுழைந்து தேவையான ஆவணங்களை இணைத்து உங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்வையிடவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேலைவாய்ப்பு அப்டேட்ஸ் தொடரப் பெற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி தோழிகளே. சந்திப்போம் அடுத்த வேலைவாய்ப்பு வீடியோவில்.